வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் தாய் மனது. கதைக்குள்ள போலாமா? தாளித்த கடுகு உளுத்தம் பருப்பை எடுத்து அரைத்து வைத்திருந்த தேங்காய் சட்னியில் கொட்டினாள் வச்சலா. அவள் கை கால்கள் ஏனோ வெளவெளத்து போனது. சமைத்த உணவுகளை எல்லாம் எடுத்து ஓரமாக வைத்துவிட்டு வெளியே சென்றாள். தனது மகன் முருகனின் ரூம் கதவு லேசாக சாத்திதான் இருந்தது. செண்பகம் இன்னும் எழுந்து கொள்ளவில்லை. கட்டிலில் தான் படுத்துக் கொண்டிருந்தாள். மெதுவாக திரும்பி தோட்டத்து பக்கம் சென்றாள். பணியாட்கள் அங்கே நெல்லை உலர வைத்துக் கொண்டிருந்தனர். சில பெண்கள் புளியை அடித்துக் கொண்டிருந்தனர். வச்சலா வெளியே சென்றதும் புளியை அடித்துக் கொண்டிருந்த பெண்களில் ஒருத்தி அவளை நிமிர்ந்து பார்த்துவிட்டு, என்னத்தா, வேலையெல்லாம் முடிஞ்சுதா? எங்க உன் மருமக இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கா என்று கேட்டாள். ஆமாண்டி என்று மெதுவாக வந்து அவர்கள் அருகில் அமர்ந்து அவளும் புளியை அடிக்க ஆரம்பித்தாள். ஏன் அத்தா உனக்கு இந்த வேலை? காலையில எழுந்து வேலைக்காரங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாருக்கும் சமைக்கிற, சாமான தேய்க்கிற, துணிங்களை நீயே அலசி போடுற. நாங்க செய்யறோம்னு கேட்டாலும் கொடுக்கறது இல்ல. அப்புறம் இந்த வேலையும் பார்த்துக்கிட்டு அப்படி போய் உக்காந்துக்க, நாங்க பாத்துக்கிறோம் என்றாள் வள்ளி. 15 வயசுல கல்யாணம் ஆகி வந்ததுல இருந்து இந்த கட்டை உழைச்சியே பழகிடுச்சு வள்ளி. இப்ப அதுக்கு ஓய்வுலாம் எடுக்க தெரியாது என்று சிரித்து கொண்டே மெதுவாக புளியை அடித்து கொண்டிருந்தாள். ஆனாலும் இப்ப தளர்வு வந்துடுச்சு இல்ல ஆத்தா, நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம், முன்ன போல இல்ல நீ. ஆமாண்டி, அது என்னவோ சரிதான். இப்ப கூட என்னவோ தெரியல, கையெல்லாம் ஓஞ்சி போகுது. பாரு எப்படி ஆடுது. 75 வயசாகுதே, ஆடாம என்ன செய்யும் என்று பொன்னி சிரிக்க அனைத்து பெண்களும் சிரித்தனர். அடி போடி இவளே என்று வச்சலாவும் சிரித்து கொண்டே புலி அடித்துக் கொண்டிருந்தாள். ஆமா ஆத்தா, உன் பெரிய புள்ள இப்பெல்லாம் வரதே இல்லையே, ஏன் என்று வள்ளி கேட்க, ஆமாக்கா, நான் நேத்து கூட கோவில்ல பார்த்தேன். என்னவோ சாமியாரட்டும் உக்காந்து கிடக்குது. அதுவும் அது கோலமோ. போவாத்தா, வாழ வேண்டிய வயசுல பாவம், அதை பார்த்தா வயிறே எரியுது என்றாள் செல்வி. வச்சலாவின் முகம் வேதனை காட்டியது. என்ன செய்யறது, ஒரு காலத்துல குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்தா என் புள்ள. அவன் பொண்டாட்டி போனதுல இருந்து அவன் எதுலயும் பற்று இல்லாம சுத்துறான். அவனுக்குன்னு பிரிச்சு கொடுத்த சொத்தை எல்லாம் வித்து அவளுக்கு வைத்தியம் பார்த்தான். ஆனா அவளுக்கு கேன்சர் முத்தி போயிடுச்சு. அவளும் பூவோட பொட்டோட போயிட்டா. இப்ப அந்த பானைங்களை மட்டும் செஞ்சுக்கிட்டு ஏதோ காலத்தை ஓடிட்டு இருக்கிறான். ஆனாலும் புள்ளை என்னை வந்து அடிக்கடி பாக்குறது இல்லைன்னாலும் நான் இங்க இருக்கன்னு தன் தம்பி கிட்ட பணத்தை கொடுத்துட்றான். என் புருஷன் போனதும் சொத்தை பிரிச்சுக்கிட்டு பிள்ளைங்க தனித்தனியா போயிட்டானுங்க. நான் அப்பவே பெரியவன் வீட்டுக்கு தான் போயிருக்கணும். ஆனா சின்னவன் ஏன் நாங்க போக விடல. பொண்டாட்டிக்கு பிரசவம் அது இதுன்னு ஏதோ ஒண்ணு சொல்லி வேலைக்காக என்னை இங்கே நிறுத்தி போட்டுட்டான். நானும் அவங்களுக்கு உதவியா இங்கே கடந்துட்டேன். அப்ப கூட பெரியவன் என்னை எதுவும் சொல்லல. அவங்களுக்கு மட்டும் சரி என்ன வாயை திறந்து ஒரு வார்த்தை கேட்டதில்லை. பெரிய மருமகளும் சும்மா சொல்லக்கூடாது, குணவதி என்று பெருமூச்சு விட்டாள். ஆனா நான் மட்டும் வம்புக்காரின்னு சொல்ல வரீங்களா அத்த என்று உள்ளிருந்து கத்தி கொண்டே வந்தாள் செண்பகம். அனைவரும் அவளை திடுக்கிட்டு பார்க்க, அடப்பாவமே, ஆத்தா ஏதோ சும்மாவது இருந்திருக்கும். நாம் அது வாய கலர போய் அதுவும் புலம்பிடுச்சு. இதை கேட்டுப்பட்டு பிளு பிள்ளுன்னு இல்லை, நீ பிடிச்சுக்கோ இந்த சண்டாளி. பாக்குறத பாரு, இங்க யாரு மருமக யாரு மாமியாருன்னே தெரியல என்று வள்ளி செல்வியின் காதோடு முணுமுணுக்க செண்பகத்தை பார்த்து அதிர்ந்த வச்சலா, இல்லம்மா, நான் அப்படிலாம் சொல்ல வரல என்று தடுமாறினாள். நான் தான் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தேனே. காலையில வீட்டுல வேலை பார்த்தமா இருந்தமான்னு இருக்காம இந்த வேலைக்காரங்க கிட்ட என்னை பத்தி இப்படி சொல்லிட்டு இருந்தா நாளை பின்ன அவங்க என்னை எப்படி மதிப்பாங்க என்று கத்தினாள். இதற்குள் என்ன என்ன காலையில இங்க பிரச்சனை என்று கேட்டுக்கொண்டே அங்கு வந்தான் முருகன். வாங்க, உங்க அம்மா காலையில உக்காந்துக்கிட்டு இந்த பொம்பளைங்க கிட்ட என்னை பத்தி இல்லாததும் பொல்லாததும் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பெரிய மருமக தான் குணவதியாம். அப்படின்னா அங்கே போய் இருக்க வேண்டியது தானே, எதுக்கு இங்க உட்காந்து என் உயிரை வாங்கணும் என்று கத்தினாள். அந்த அம்மாவை போக விட்டாதானே, நல்லா வேலைக்காரி போல இதுங்க போடுற ஒரு வாய் சொத்துக்கு அதை புழிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல பேசுது பாரு பேச்சு என்று வள்ளி செல்வியின் காதை கடித்தாள். அம்மா, என்னம்மா, உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கிறேன் இப்படி உக்காந்து யார்கிட்டயும் வம்பு பேசாதன்னு. உன்னால எனக்கு தலைவேதனம்மா. சரி சரி, வேலைக்காரங்களுக்கு எல்லாம் சமைச்சிட்டியா, டிஃபன் ரெடியா என்று கேட்டான்.
ஆ, எல்லாம் செஞ்சிட்டேன்ப்பா. சரி செண்பகம், வந்து டிஃபனை வை, நான் டவுன் வரைக்கும் போகணும். நானே இப்பதான் எழுந்தேன், கை கல்லெல்லாம் விட்டு போகுது. உங்க அம்மாவையே போட சொல்லுங்க, இல்லைன்னா நீங்களே எடுத்து போட்டுக்கோங்க என்றால் முகத்தை உம்மென்று வைத்துக்கொண்டு. ஏய், நைட்டு பூரா அந்த செல்லை வச்சுக்கிட்டே நோண்டிட்டு இருக்கிறது, அப்புறம் காலையில 11 மணி வரைக்கும் தூங்குறது, தூங்கி எழுந்து கை வலி கால் வலின்னு ஒன்னும் செய்யறது இல்ல. ஆ, நான் 3 பிள்ளைய பெத்தவ, அதுவும் 2வது பிரசவத்துல ரெட்டை பிள்ளைய பெத்தவ. என் உடம்பு அப்புறம் இருந்தே வீக்கா போயிடுச்சு. உங்களுக்கு என்ன, மகாராஜா போல ஆள்காரங்களுக்கு வேலை சொல்லிட்டு சுத்திட்டு வரீங்க? ஏய், நீ மட்டும் வீட்டுல என்ன வேலை பாக்குற? எது சொன்னாலும் பிள்ளைய பெத்ததையே சொல்லி காட்டுற. அந்த பிள்ளைங்களும் இப்ப வளர்ந்து ஸ்கூலுக்கே போகுதுங்க. அதுங்களை பாத்துக்க முடியலன்னு ஹாஸ்டல்ல சேர்க்க சொல்லி கொண்டு போய் சேர்த்து விட்டுட்ட. இப்போ உடம்பு வலி கால் வலின்னு தினமும் எதனா சொல்லி அந்த கட்டில விட்டு எழுந்து வர்றதே இல்ல. உனக்கு வாய் வேற. நீ ஒன்னும் சாப்பாடு போட வேண்டாம். அம்மா வாமா, நீயே வந்து சாப்பாடு போடு என்று கத்தி கொண்டே உள்ளே சென்றான் முருகன். ஆமா, அப்படியே தான் என்று அவளும் முறைத்து விட்டு பாத்ரூம் செல்ல, வச்சலா மெதுவாக எழுந்து வந்து கிச்சனில் இருந்து தட்டையும் சொம்பில் தண்ணீரும் எடுத்துக்கொண்டு முருகனுக்கு டிஃபன் பரிமாற வந்தாள். ஆனால் ஏனோ அவளது கைகள் மிகவும் நடுங்க, தாலி வேறு கிர்னு சுற்றியது. அவள் அப்படியே தள்ளாடி கொண்டு நின்றிருக்க, சாப்பாட்டிற்காக அமர்ந்திருந்த முருகன் அவளை பார்த்து விட்டு, அம்மா அம்மா, என்னம்மா, என்ன பண்ணுது என்று அவளை சந்தேகமாக பார்த்து கொண்டே எழுந்தான். இதற்குள் வச்சலா தொப்பனை கீழே சாய்ந்தாள். அம்மா என்று அவன் கத்தி கொண்டு அவள் அருகே ஓடி வந்தான். உங்க அம்மாக்கு பக்கவாதம் வந்துடுச்சு, ஒரு கையும் காலும் செயலிழந்துடுச்சு, வயசாகுது வேற. இனிமேலும் நாங்க குடுக்கிற மருந்தெல்லாம் இந்த உடம்பால் அவ்வளவா ஏத்துக்க முடியாது. குணம் ஆகிறது ஒரு 10% தான், அது கூட சந்தேகம்தான். நீங்க பேசாம அவங்கள வீட்டுல கொண்டு போய் வச்சு பாத்துக்கோங்க, இருக்கிற வரைக்கும் நிம்மதியா வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் என்று கூறிவிட்டு சென்றார் டாக்டர். பெட்டில் படுத்து கொண்டிருந்த தனது தாயை பார்த்தான். அவள் உடலில் எந்த அசைவும் இன்றி அவள் கண்களை மூடிக்கொண்டு படுத்திருந்தாள். ஒரு காலத்துல எப்படிலாம் ஆடி ஓடி உழைச்சவங்க இன்னைக்கு எந்த அசைவும் இல்லாம கிடக்குறாங்க. அந்த உடம்புல இனி எத்தனை நாளைக்கு இந்த உயிர் தங்க போதோ? அது வேற, அது நிம்மதியா விடுவாளா என் பொண்டாட்டி? நல்லா இருக்கும் போதே அவங்கள பாத்துக்காதவ இப்பவா செய்ய போறா? அவங்க வேலை செய்யும் போதே திட்டிட்டு இருப்பா, இப்ப அவங்களுக்கு இவ வேலை செய்வாளா? ஆனாலும் இப்ப வேற வழி இல்லையே, நான் தான் அம்மாவை பார்த்தாகணும் என்று அவன் மனதில் நினைத்து கொண்டிருக்க, என்னங்க, என்ன அப்படியே பேசாம நிக்கிறீங்க? உங்க அம்மாவை தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லிட்டாங்களே, இப்ப என்ன செய்யறது என்றாள் செண்பகம். என்ன செய்யறதுன்னா, நாம தான் கூட்டிட்டு போகணும், காருக்கு சொல்லியிருக்கேன், இப்ப வந்துடும். நான் அதுக்குள்ள போய் பணத்தை கட்டிட்டு வரேன். என்னங்க, நான் அத சொல்லல, உங்க அம்மாவை நாம தான் இப்ப கூட்டிட்டு போகணும், அது எனக்கும் தெரியும். ஆனா தினமும் இவங்களை யாரு பாத்துக்கிறது? இதோ பாரு, நீ கண்டிப்பா பாத்துக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் அதுக்கு எதனா ஏற்பாடு பண்றேன். அப்படின்னா ஆளு வைக்க போறேன்னு சொல்றீங்களா? ஆமா, அதுக்கு வேற மாசம் ஆனா தண்டத்துக்கு பணம் தழுவணுமா? பின்ன நீயும் பாத்துக்க மாட்ட, ஆளும் வைக்க கூடாதுன்னா எப்படி? உங்க அண்ணன் இருக்காரு இல்ல, அவரும் உங்க அம்மாக்கு புள்ள தானே, அவர் இதுவரை வந்து பார்க்க கூட இல்ல. ஏய், அவன் ஊர்ல இல்ல, பானைங்கள் எடுத்துக்கிட்டு டவுனுக்கு போயிருக்கான். விஷயம் தெரிஞ்சா அவன் வராமலா இருப்பான்? அவன் வந்தாலும் தான் எதனா நீ சொல்ற. சரிங்க, இப்ப உங்க அம்மாவை அவரையே கூட்டிட்டு போய் பாத்துக்க சொல்லுங்க. உனக்கு எதனா மனசாட்சி இருக்கா செண்பகம்? அவனே பொண்டாட்டிய பறி கொடுத்துட்டு ஏதோ பேருக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறான். பாதி நேரம் கோவில் குளர்னு சுத்திட்டு தெரியறான். அவன் வீட்லயே தங்கறது இல்ல, அவனுக்கு சம்பாத்தியமும் சரியில்லை. இருந்த நிலத்தெல்லாம் எங்க அண்ணி வைத்தியத்துக்கே வித்துட்டான். அவனை போய் அம்மா பாத்துக்க சொல்ற? அதுக்காக நாம தான் பார்த்தாகணும்னு சொல்றீங்களா? ஆமா, அவங்க நல்லா இருந்தப்பெல்லாம் நீ தானே அட்டைப்பூச்சி போல அவங்க ரத்தத்தை உறிஞ்சுக்கிட்ட, நீ தான் செஞ்சாகணும். ஆமா, நான் தான் 3 பிள்ளைங்களை பெத்துக்க சொன்னேன் இல்ல, நான் தான் என்றவள் மீண்டும் ஆரம்பிப்பதற்குள், ஏய் போதும், பேசாம இரு. ஆரம்பிக்காத, இது ஆஸ்பத்திரி. முதல்ல அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம், அப்புறமா பேசிக்கலாம் என்று வெளியே சென்றான். எல்லாம் என் தலை எழுத்து என்றவள் சலித்து கொண்டே அங்கிருந்த பெஞ்சில் அமர, மூடியிருந்த வச்சலா கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. வியாபாரத்திற்கு போக மீதி பானைகளை திண்ணையில் வைத்துவிட்டு பூட்டை திறந்து கொண்டிருந்தான் கணபதி. அப்போது ராமசாமி தாத்தா அவனை அழைத்து கொண்டு அங்கு வர, என்ன தாத்தா, காலையில ஜோரா என் பேரை சொல்லி கூப்பிட்டு வரீங்க என்று சிரித்து கொண்டே அவரை பார்த்தான்.
ஏ பெரியவனே, நீ 2 நாளா ஊர்ல இல்லையா? டவுன் பக்கம் போயிருந்தியா என்றவர் பதட்டமாக கேட்டுக்கொண்டே அவன் அருகில் வந்தார். ஆமா தாத்தா, வியாபாரத்துக்கு போயிருந்தேன். ஏன்? என்னடா இப்படி கேக்குற? ஆமா, உன் தம்பி எதுவும் போன் போடலையா? இல்லையே. என்ன தாத்தா என்று பயத்தோடு அவரை பார்த்தான். உங்க அம்மாக்கு அம்மாக்கு என்றவன் பதற, உங்க அம்மாக்கு பக்கவாதம் வந்து படுத்துருச்சுடா. ஒரு கையும் காலும் விழுந்துருச்சு. நேத்துதான் உன் தம்பியும் அவன் பொண்டாட்டியும் டவுன் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் வந்தாங்க. டாக்டர் இனிமேலும் ஒன்னும் செய்ய முடியாது, இருக்கிற வரைக்கும் பார்த்து இருந்துக்கோங்கன்னு சொல்லி விட்டுட்டாங்களாம் என்று அவர் கூறிக்கொண்டிருக்க, அம்மா என்று கத்திக்கொண்டு தலை தெறிக்க ஓடினான் கணபதி. வாசலில் அவனை பார்த்துவிட்டு அமைதியாக நின்று போன முருகனிடம் ஆவேசமாக ஓடி வந்த கணபதி, ஏண்டா அம்மாக்கு கை கால் விழுந்துருச்சாமே, நேத்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனீங்களாமே, ஏண்டா எனக்கு ஒரு வார்த்தை போன் போடல என்றவன் சட்டையை பிடித்து உலுக்கினான். அண்ணா, நேத்து அம்மாக்கு இப்படி திடீர்னு ஆனதும் எனக்கு கை கால் ஓடல. நீயும் ஊர்ல இல்ல, அப்பவே சொன்னாலும் உன்னாலையும் உடனே வர முடியாது. அதுக்குதான் நீ இன்னைக்கு வந்ததும் சொல்லிக்கலான்னு என்றவன் கூறிக்கொண்டிருக்க அவனை தள்ளி கொண்டு உள்ளே ஓடினான் கணபதி. செண்பகம் எதிரே வர, அம்மா எங்க செண்பகம் என்று பதட்டமாக கேட்டான். தோட்டத்து ரூம்ல போட்டு வச்சிருக்கோம் என்றால் முகத்தை திருப்பி கொண்டு. என்னது, போட்டு வச்சிருக்கீங்களா என்று தோட்டத்து பக்கம் ஓடினான். சிறியதாக குடோன் போல் இருக்கும் அந்த அறையில் ஒரே ஒரு சிறிய குண்டு பல்பு எரிந்து கொண்டிருக்க, காற்று போக கூட வழி இல்லாமல் ஃபேனும் இல்லாமல் இருக்கும் அந்த அறையில் பழைய தட்டுமுட்டு சாமான்கள் போடப்பட்டிருந்தன. அதில் நிறைய பெருச்சாளிகளும் எலிகளும் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்க, பழைய கயிற்று கட்டிலில் நைந்து போன கயிற்றை போல் கிடந்தாள் வச்சலா. அவள் அருகில் ஒரு சிறிய சொம்பில் தண்ணீர் இருந்தது. அதுவும் மூடாமல் திறந்தே இருக்க, எலிகள் வந்து அந்த தண்ணீர் சொம்பை எட்டி எட்டி பார்த்துவிட்டு ஓடிக்கொண்டிருந்தன. அந்த அறையில் நாற்றம் குடலை பிடுங்க தனது தாயை அதிர்ந்து பார்த்து கொண்டே மெதுவாக உள்ளே சென்றான் கணபதி. வச்சலா கண்களை மூடிக்கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தாள். அவள் தூங்கிக் கொண்டுதான் இருக்கிறாளா, இந்த உடம்பில் உயிர் இருக்கிறதா என்ற சந்தேகம் வந்து விட்டது அவனுக்கு. மெதுவாக கைகளை எடுத்து அவள் மார்பின் மீது வைத்தான். இதயம் மெலிதாக அடித்துக் கொண்டிருந்தது. என்னால் இனி ஓட முடியாது, நான் களைத்து விட்டேன் என்று அந்த இதயம் அவனிடம் கூறுவது போல் அவன் உணர, அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. அம்மா என்று மெதுவாக அழைத்தான். அந்த அழைப்பிற்கு தான் காத்திருந்தது போல் பட்டென தனது சுருங்கிய கண்களை திறந்தாள் வச்சலா. அந்த பட்டு போன முகத்தில் தனது மகனை பார்த்ததும் சிறிய பிரகாசம் தெரிந்தது. அணைய போகும் விளக்கு திரியை தூண்டிவிட்டால் சற்று நேரம் பிரகாசமாக எறிவது போல் அவள் உயிர் சற்று தூண்டப்பட்டது. ஐயா, ராசா, வாயா, அம்மாவை பார்க்க வந்துட்டியா என்றவள் உதடுகள் முணுமுணுக்க. அம்மா, என்னம்மா இது கோலம், ஏம்மா இப்படி கிடக்குற? இந்த உடம்புல தெம்பு இருந்த வரைக்கும் உன் உழைப்ப வாங்கிக்கிட்டு இப்ப உன்னை கசக்கி எரிஞ்சிட்டு இருக்காங்களேம்மா. நான் ஒரு பாவி, உன்னை வந்து பார்க்காம கூட இருந்துட்டேன். ஐயா, எனக்கு எல்லாம் தெரியும், நீ ஏன் இங்க வரமாட்டேன்றன்னு. அவங்க பேசுற பேச்சு நொந்து போன உன் மனச இன்னொரு அண்ணமாக்கிடுது. அதனால தான் நானும் உன்னை இங்க கூப்பிடுறதில்ல. இருந்தாலும் என் மனசு உன் நினப்புலதான் கிடந்து அடிச்சுக்குது. அப்படின்னா உங்க புள்ள கூடிய போயிடுங்களே அத்தை என்று கூறிக்கொண்டே அங்கு வந்தாள் செண்பகம். அவள் பின்னால் முருகனும் வந்தான். பாத்தீங்களா உங்க அம்மாவை, அவங்க பெரிய புள்ள மேலதான் கிடந்து அடிச்சுக்குதான். இருக்கிறது நம்ம கிட்ட, ஆனா நினப்புலாம் அவர் மேலதான். நீங்க தான் ஒரு இழிச்சவாய். நான் தான் சொல்றேனே, நீங்க எங்க என்னையே தான் திட்டுவீங்க பாருங்க இப்ப என்று அவனை இடித்தாள். இவளிடம் போராட முடியாது என்று வச்சலா ஓய்ந்து போனாள். ஏமா, இந்த நிலைமை இல்லையோ அவங்களை இப்படி பேசுற என்று கணபதி சற்று கோபமாக கேட்க, அண்ணா, அவ என்ன பேசிட்டா, நீயும் அப்படி பேசுற? அம்மாவும் வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறது இல்ல. அவ என்ன பண்ணாலும் எதனா சொல்லுவாங்க, அப்புறம் எப்படி அவ செய்வா என்றான் முருகன் கோபமாக. ஆமா, அவ எங்க செய்யறா? அவங்க நல்லா இருந்தவர அவங்க உயிரை வாங்கினாங்க. இப்ப அவங்களால பிரயோஜனம் இல்லைன்றதும் அவங்கள கழட்டி விட இப்படி எல்லாம் பேசுறாங்க. ஆனாலும் இந்த பையனும் இப்படி மாறுவான்னு நான் நினைக்கவே இல்லை. எல்லாம் பொண்டாட்டி போதனை தான். சரி, எப்படின்னா போகட்டும். இனிமே இந்த ராட்சசங்க கிட்ட அம்மாவை விடக்கூடாது. 10 நாள்ல போக வேண்டிய உயிரை 2 நாள்ல போக வச்சிருவாங்க, அதுவும் அவதியோட. வேண்டாம், அம்மாவை நாமளே கூட்டிட்டு போய் பார்த்துப்போம் என்று மனதில் தீர்மானித்து கொண்டு
அம்மா வாங்கம்மா, இனிமேலும் நானே உங்களை பாத்துக்கிறேன். நான் ஒருத்தர் இருக்கும் போது நீங்க எதுக்கும் கலங்க கூடாது என்று தனது தாயை தூக்கி கொண்டு கடகடவன நடக்க ஆரம்பித்தான். அண்ணா, என்ன செய்யற? இரு, நான் வண்டிக்கு சொல்லி விடுறேன் என்று கூறிக்கொண்டே முருகன் அவன் பின்னால் ஓட, போடா, இந்த இடுப்புல அம்மா எத்தனை நாள் உன்னை என்னையும் தூக்கி வச்சுட்டு சுத்தி இருப்பாங்க. இப்ப இந்த தாயை தூக்கிக்கிட்டு போக வண்டிய தேடணுமா? இந்த உடம்புல என்னடா இருக்கு? கணத்து கிடக்க வெறும் எலும்பு தானே விட்டு வச்சிருக்கீங்க என்று கூறிக்கொண்டே அவளை தூக்கி கொண்டு சென்று விட்டான். முருகன் அதிர்ந்து அவர்களை பார்த்து கொண்டே வாசலில் நின்றிருக்க, சரி விடுங்க, அவர் என்ன எங்கேயோ போறாரு, தோ இருக்கு பக்கத்து தெருவுல அவங்க வீடு, வாங்க பேசாம என்று அவன் அழைத்து விட்டு உள்ளே சென்றாள் செண்பகம். கணபதி தனது தாயை அழைத்து கொண்டு போய் உள்ளே கட்டிலில் படுக்க வைத்தான். உள்ளே சென்று அவளுக்கு சூடாக கஞ்சி காய்ச்சி கொண்டு வந்து தனது தாயை தூக்கி மடியில் போட்டுக்கொண்டு ஊட்டினான். தனது மகனை மலர மலர பார்த்து கொண்டே அந்த கஞ்சியை கபகபவென குடித்து விட்டாள் வச்சலா. பாவம், சாப்பிட்டு எத்தனை நாளாச்சோ, பசி போல இருக்கு. நாங்க குழந்தையா இருக்கும் போது ஒருவேளை எங்க பசிய தங்க மாட்டாங்க அம்மா. ஆனா இன்னைக்கு அந்த தாய்க்கு அவன் சோறு போட்டு எத்தனை நாளாச்சோ என்று கலங்கிய கண்களோடு அவளை பார்த்து கொண்டே கஞ்சியை ஊட்டினான். அவள் முகம் சற்று தெளிந்தது. அம்மா, நீங்க இப்படியே சாஞ்சா போல படுத்துருங்க, நான் போய் உள்ள சுடுதண்ணி வச்சு எடுத்து வரேன் என்று உள்ளே சென்று வெந்நீர் கொண்டு வந்து தனது தாய்க்கு உடம்பெல்லாம் துடைத்து பவுடர் பூசினான். வச்சலாவிற்கு உடல் வலி சற்று குறைந்தது போலிருந்தது. வேறு உடைகளை மாற்றி தனது தாயை மீண்டும் படுக்க வைத்தான். தனது மகனை அன்போடு பார்த்து கொண்டிருந்தாள் வச்சலா. என்னம்மா அப்படி பாக்குறீங்க என்று கேட்டுக்கொண்டே சிவன் கோவில் விபூதியை கொண்டு வந்து அவள் நெற்றில் வைத்தான். ஒன்னும் இல்லப்பா, நல்லா இருந்தப்பெல்லாம் அவங்களுக்கு உடைச்சிட்டு இப்போ உனக்கு சிரமம் கொடுக்கறனே, அதுதான் என்று கண்களை முடித்திருந்தாள். அவள் கண்களின் ஓரம் கண்ணீர் வழிந்தது. அம்மா, என்னம்மா இது? நீங்க எனக்கு வேலை செஞ்சாதான் நான் உங்களை பாத்துக்கணுமா? நான் உங்க புள்ளம்மா, எஜமானம் இல்ல என்று அவள் கண்களை துடைத்தான். அப்பா ராசா, என்கிட்டயே உட்கார்ந்திருந்தா உன் பொழப்பு என்ன ஆகுறது? போப்பா, நீ போ, போய் உன் வேலையை பாரு, நான் இப்படியே படுத்து கிடக்கிறேன் என்றால் மூச்சு வாங்க. பரவாயில்லம்மா, நான் அப்புறமா வேலையை பார்த்துக்கிறேன். நேத்து தான் சந்தைக்கு போயிட்டு வந்தேன், இன்னும் 2 நாள் கழிச்சுதான் போவேன். நான் உங்களுக்கு திருவாசகம் படிச்சு காட்டுறேன், அதை கேட்டுக்கிட்டே நீங்க தூங்குங்கம்மா என்று பூஜை அறையில் இருந்த திருவாசகத்தை எடுத்து வந்து படிக்க ஆரம்பித்தான். வச்சலா அதை கேட்டுக்கொண்டே நிம்மதியாக கண்களை மூடிக்கொண்டாள். சற்று நேரத்தில் அவள் உறங்கி போனதும் அந்த திருவாசகத்தை அவள் தலைமாட்டில் வைத்துவிட்டு சமைப்பதற்கு உள்ளே எழுந்து சென்றான். அன்றிலிருந்து தனது தாயை கணபதி கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டான். அவளுக்கு தினமும் வெந்நீர் வைத்து 2 வேளைகள் உடலை துடைப்பதும், வேறு உடைகளை மாற்றி படுக்கையை சுத்தப்படுத்தி அதில் படுக்க வைப்பதும், வேளா வேலைக்கு மருந்துகள் கொடுப்பதும், டவுனில் பானைகளை விற்று அதில் வரும் வருமானத்தில் தனது தாய்க்கு பழங்களை வாங்கி வந்து அதில் ஜூஸ் போட்டு கொடுப்பதும், மாலையில் கோவிலுக்கு சென்று வந்து அவளுக்கு நெற்றியில் விபூதியை வைத்துவிட்டு திருவாசகம் தேவாரம் படித்து காட்டுவதும், தான் வெளியே பானைகள் செய்யும் நேரங்களில் எல்லாம் தனது தாயை திண்ணையில் படுக்க வைத்துவிட்டு அவளிடம் பேச்சு கொடுத்து கொண்டே பானைகள் செய்வதும் என இருக்க, வச்சலாவும் தனது மகனின் அன்பான கவனிப்பில் மனம் நெகிழ்ந்து நிம்மதியாக இருந்தாள். கணபதிக்கும் தனது தாய்க்கு கடைசி காலத்தில் சேவை செய்யும் பாக்கியம் தனக்கு கிடைத்ததை எண்ணி சந்தோஷமடைந்தான். இப்படி 1 மாதம் உருண்டோட முருகனும் செண்பகமும் விட்டால் போதும் தொல்லை என்று அவர்களை வந்து கூட பார்க்காமல் இருந்தனர். அன்று காலை எழுந்து தனது தாய்க்கு காஃபியை போட்டு எடுத்து கொண்டு வந்த கணபதி, அம்மா அம்மா இந்தாங்கம்மா, இதை குடிச்சிட்டு மெதுவா எழுந்து உட்காருங்க, நான் உங்களுக்கு உடம்ப தொடச்சி வேற புடவைய மாத்துறேன் என்று கூறிக்கொண்டே அவள் அருகில் வந்தான். வச்சலாவின் கண்கள் எங்கோ மேலே பார்த்து கொண்டிருக்க அவள் மூச்சிறைத்து கொண்டிருந்தது. இதை பார்த்து அதிர்ந்து சிலை போல் நின்று போனான் கணபதி. தனது தாயின் கடைசி காலம் நெருங்கி விட்டதை அவன் மனம் உணர்ந்தது. அவன் கைகளில் இருந்த காஃபி டம்ளர் தானாக நழுவி கீழே விழுந்தது. அவன் மெதுவாக தனது தாயின் அருகே அமர்ந்து கொண்டு அம்மா என்று குரல் அழைத்தான். பிரயத்தனப்பட்டு கண்களை அவன் பக்கம் திருப்பினாள் வச்சலா. அம்மா, என்னம்மா, உங்க மனசுல ஏதாவது ஆசை இருக்கா என்று தடுமாறிக்கொண்டே கேட்டான். மெதுவாக தலையை அசைத்தாள். என்னம்மா, முருகனை பார்க்கணுமா என்று அவன் பதட்டத்தோடு கேட்க,
இல்லை என்பது போல் தலையை அட்டிவிட்டு அருகே இருந்த தண்ணீர் சும்பை காட்டினாள். அதை கவனித்த கணபதி பட்டன் அந்த சொம்பை எடுத்து அதன் மூடியை திறந்து அவள் வாயில் தண்ணீரை ஊற்றினான். அவன் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது. தனது மகனின் கையால் தண்ணீர் தொண்டையில் இறங்கியதும் அந்த தாயின் இதயம் குளிர்ந்தது. மெதுவாக அவனை பார்த்து, ஐயா, ராசா, திருவாசகம், திருவாசகம் என்று அவள் மூச்சு வாங்க கூற அவள் தலையணை அடையில் இருந்த திருவாசகத்தை எடுத்து விம்மிக் கொண்டே படித்தான். அவள் சோர்ந்திருந்த முகத்தில் ஒரு நிமிடம் பிரகாசம் மின்ன தனது மகனை அன்போடு திரும்பி பார்த்து கொண்டே தலையை அவன் பக்கம் சாய்த்தாள். அம்மா என்று கத்திக்கொண்டே அவள் மீது விழுந்து கதறினான். சற்று நேரத்தில் ஊர் மக்கள் அனைவரும் அங்கு கூடிவிட, இதோ பார்ப்பா கணபதி, உங்க அம்மா நல்லா இருந்த வரைக்கும் அவங்களுக்கு தான் உழைச்சாங்க. ஆனா அவங்க படுத்ததும் பாவம் உன் தலையில கட்டிட்டு இந்த பக்கம் எட்டி கூட பார்க்கல உன் தம்பியும் பொண்டாட்டியும். அவங்க எண்ணத்துக்கு தான் பாரு, உங்க அம்மா உயிர் போற நேரம் கூட அவங்க ஊர்ல இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. எங்கேயோ மேலூர்ல கல்யாணத்துக்கு போயிருக்காங்களாம் என்றார் ஒரு பெரியவர். ஆமா கணபதி, இந்த ஒரு மாசமா உங்க அம்மாவை நீ எப்படி பாத்துக்கிட்டேன்னு எங்களுக்கு தான் தெரியும். அதனால உங்க அம்மாக்கு நீயே செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுடு, அந்த பாவி எதுவும் செய்ய வேண்டாம் என்று கூறினார் ஊர் பெரியவர்கள். இல்லையா, 1000 தான் இருந்தாலும் அவனும் எங்க அம்மா வயிற்றுல பிறந்தவன், என் தம்பி. அவன் வர்ற வரைக்கும் எதுவும் செய்ய வேண்டாம் என்று கதறி துடித்தான் கணபதி. பிறகு முருகனுக்கு அனைவரும் போன் செய்து வரவழைக்க மறுநாள் காலை கதறி கொண்டு ஓடி வந்தான் முருகன். செண்பகமும் அவன் பின்னால் அழுது கொண்டே வந்தாள். ஊர் பெரியவர்கள் அனைவரும் அவர்களை திட்டி தீர்த்துவிட செண்பகத்திற்கு மனதிற்குள் எரிச்சலாக இருந்தது. ஆனாலும் அமைதியாக இருந்தாள். அனைத்தும் முடிந்து ஊர் பெரியவர்கள் அனைவரும் கூடி பேசி காரியத்தை கணபதியின் வீட்டில் தான் செய்ய வேண்டும் என்று ஒரு மனதோடு தீர்மானிக்க ஊர் தலைவர் சிங்காரமும் அதுதான் சரி என்று கூறிவிட்டு எழுந்து சென்றார். கணபதி அன்று இரவு தூங்காமல் தனது தாய் படுத்திருந்த கட்டிலின் அருகிலேயே அமர்ந்து கொண்டு அவள் போட்டோவை உற்று பார்த்து கொண்டிருந்தான். அம்மா, உங்களை கடைசி வர நிம்மதியா பார்த்துக்கிட்டோன்ற சந்தோஷம் என் மனசுல இருந்தாலும் நீங்க இல்லாம எனக்கு இப்ப வாழ்க்கையை வெறுமையா தோணுதுமா. ஆனாலும் தம்பி இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப திட்டாங்க. பாவம், இதனால அவன் என்ன கஷ்டப்படுறான்னு தெரியல. இனிமே அவனை யாராவது ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை எப்படியாவது சரி பண்ணணும். அவன் இதனால என்னை தப்பாடுத்து பண்ணோன்னு பயமா வேற இருக்கு. அவனை எப்படி சமாதானம் செய்யறது? ஆனாலும் உங்க காரியத்தை செய்யற பாக்கியம் இந்த ஏழைக்கு கிடைச்சதே, அது போதுமா. நான் என் தலையை அடமானம் வச்சாவது எப்படியாவது அதை நல்லா செஞ்சிடுவேன். அதுக்கு முன்னாடி நாளைக்கு தம்பியை போய் பார்க்கணும் என்று மனதில் தீர்மானித்து கொண்டு அமைதியாக படுத்தான். மறுநாள் காலை அவன் முருகன் வீட்டிற்கு செல்ல ஊர் பெரிய மனிதர்கள் அனைவரும் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியே வந்தனர். கணபதியை பார்த்து விட்டு, வாப்பா கணபதி, நாங்களே உன்னை வந்து பார்க்கலான்னு இருந்தோம், நல்ல வேலை நீயே வந்துட்ட என்றார் சிங்காரம். ஐயா சொல்லுங்க ஐயா, என்ன விஷயம் என்றான் கணபதி ஒன்றும் புரியாமல். ஒன்னும் இல்ல கணபதி, நீ உங்க அம்மாவை ஒரு மாசம் வச்சு பார்த்துக்கிட்டாலும் அதுவரை உங்க அம்மா இங்க தானே சின்னவன் கிட்ட இருந்தாங்க. நாம என்னதான் ஆத்திரத்துல அவனை பேசி போட்டாலும் அப்புறம் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா அவன் பேர்லயே ஒன்னும் தப்பு இருக்கிறது போல தெரியல. அதனால அவன் ஆசைப்படுறது போல உங்க அம்மா காரியத்தை இங்கே சின்னவன் வீட்டுல செஞ்சிடலான்னு நினைக்கிறோம் என்றார். ஐயா, அம்மா அங்கதானே உயிரை விட்டாங்க, நான் தானே அவங்களுக்கு கொல்லி போட்டேன். சரிப்பா, அதெல்லாம் சரிதான். ஆனா உங்க அம்மா இந்த ஊர்ல மூத்த பொம்பளை, அது காரியத்துக்கு இந்த ஊரே கூடிப்படும். அதை நல்லா சிறப்பா செய்யணும்னா அதுக்கு நிறைய செலவாகும். இப்ப நீ இருக்கிற நிலைமைக்கு அதெல்லாம் முடியுமா சொல்லு? உன் தம்பினா நல்லா வசதியா இருக்கான், எல்லாம் எடுத்து செய்வான், ஊர்ல இருக்கிற பெருசுங்களுக்கும் மரியாதை செய்யறன்னு சொல்லியிருக்கான். அதனால அவன் வீட்லயே செஞ்சிருவோம். இப்ப என்ன, அதுவும் தம்பி வீடு தானே என்று கூறிவிட்டு அவர்கள் செல்ல, நேற்று இந்நேரம் அவனை தூற்றிய வாயெல்லாம் இன்று அவனை பரிந்து பேச காரணம் பணம் தான் என்பதை அறிந்து கொண்ட கணபதிக்கு சிரிப்புதான் வந்தது. அமைதியாக திரும்பி அவர்கள் வீட்டை பார்த்தான். இவ்வளவு நேரம் வாசலில் நின்று அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த செண்பகம் முகத்தை திருப்பி கொண்டு உள்ளே சென்றாள். எல்லாம் இவளோட ஐடியாவா தான் இருக்கணும், இல்லைன்னா அவனுக்கு ஏது இவ்வளவு மூளை? ஊருக்குள்ள கெட்ட பேர் ஏற்பட்டு போச்சுன்னு அதை சரி பண்ண பணத்தை வாரி இறைக்கிறானா என் தம்பி. அவன் பணத்தால இந்த ஊர் வாயை வேணா மூடலாம், எல்லாரையும் அவனுக்கு ஜால்ரா போட வைக்கலாம்.
ஆனா ஒரு தாய்க்கு அவன் செய்ய தவறியத சரி பண்ணவே முடியாது. அந்த மனச இனி எந்த காலத்திலையும் குளிர்விக்க முடியாது என்று மனதில் நினைத்து சிரித்து கொண்டு மௌனமாக வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். 10 நாட்கள் சென்றது. காரியத்திற்கு தேவையான ஏற்பாடுகள் அனைத்தும் முருகன் வீட்டில் ஜோராக நடந்து கொண்டிருக்க ஊர் பெருசுகள் அனைவரும் அவன் வீட்டிலேயே இந்த 10 நாட்களும் டேரா போட்டனர். ஆனாலும் இதுவரை முருகனும் சரி ஊர் பெரியவர்களும் சரி கணபதியை பேருக்கு கூட எதிலும் கலந்து கொள்ளவில்லை. இருந்தாலும் அன்று கணபதி தனது தாய்க்கு தான் செய்ய வேண்டிய கடமையை நினைத்து யாரும் அழைக்காமலேயே முருகன் வீட்டிற்கு சென்றான். தனது தாயின் போட்டோவை ஹாலில் வைத்து தடபுடலாக பூஜைகள் நடந்து கொண்டிருந்தது. தோட்டத்தில் 10 வித ஐட்டங்களோடு சாப்பாடு மணக்க மணக்க தயாராகி கொண்டிருந்தது. செண்பகம் அனைவரையும் மிரட்டி வேலைகள் வாங்கி கொண்டு பிஸியாக இருந்தாள். ஊரே அன்று அவர்கள் வீட்டில்தான் இருந்தது. முருகனையே அமர வைத்து ஐயர்கள் மந்திரங்கள் சொல்ல வைத்துக் கொண்டிருக்க கணபதியை யாரும் கண்டு கொள்ளவே இல்லை. அவன் ஒரு ஓரம் அமைதியாக அமர்ந்திருந்தான். பூஜைகள் முடிந்ததும் வந்திருந்த ஐயருக்கெல்லாம் கனமான காணிக்கை வழங்கினான் முருகன். தோட்டத்தில் பந்திக்கு தயாரானது. சரி, காக்காக்கு சாப்பாடு வைப்பா. முருகா, காக்கா முதல்ல சாப்பிடணும். அப்பதான் உங்க அம்மா சாப்பிட்டது போல. அதுக்கப்புறம் தான் பந்தில எல்லாரும் உட்காரணும் என்றார் சிங்காரம். ஐயரும் அதையே கூற முருகன் ஒரு சிறிய இலையில் அன்று செய்த அனைத்து ஐட்டங்களும் கொஞ்சம் கொஞ்சம் வைத்து காக்காவிற்கு வைக்க ஒரு காக்காவும் அந்த பக்கம் கூட வராமல் இருந்ததை பார்த்து அனைவரும் ஆச்சரியமடைந்தனர். என்ன இது? எப்ப பாரு இங்கேயே சுத்திக்கிட்டு காய வச்ச தேங்காவை எடுக்கவும் நெல்ல கொத்தவும் வந்துட்டு இருக்கிற காக்காங்க இன்னைக்கு இவ்வளவு நல்ல சாப்பாடு செஞ்சு வச்சு கூப்பிட்டாலும் வரவே மாட்டேனுதே என்று ஆளாளுக்கு பேசிக்கொள்ள முருகனுக்கும் செண்பகத்திற்கும் முகம் மாறியது. ஏன்பா முருகா, உங்க அம்மா மனசுல ஏதோ குறை இருக்குன்னு தோணுது என்றாள் ஒரு மூதாட்டி. என்ன குறை இருக்க போதாத்தா? அதுதான் முருகன் இம்புட்டு செலவு பண்ணி தடபுடலா எல்லாம் செஞ்சிருக்கான். அப்புறம் என்ன அதுக்கு என்றார் ஒரு பெரியவர். ஏன் இருக்காது? அந்த ஆத்தால கடைசி காலத்துல குழந்தை போல பாத்துக்கிட்டான் கணபதி. அவன் தான் கொள்ளியும் வச்சான். ஆனா அவனை விட்டுப்புட்டு இந்த காரியத்தை நடத்துறாங்களே, அதுக்கு ஏதாவது என்று கூட்டத்தில் ஒரு குரல் மெதுவாக கூற, ஏன் பாப்படியெல்லாம் பேசிக்கிட்டு? பாவம் முருகன் என்னம்மா செலவு பண்ணி அவன் ஆத்தாளுக்காக எல்லாம் பண்றான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இங்க யாரோ மனசுல கருவுறாங்க. அதனாலதான் இப்படி ஆகுது. நமக்கு அதெல்லாம் வெளிப்படையா தெரியலன்னாலும் அந்த ஜீவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுதான் அது வரமாட்டேன்னுது என்று சிங்காரம் கூற, ஆமா ஆமா இருக்கும், இந்த கணபதி தான் மனசுக்குள்ள கருவுறான்னு நினைக்கிறேன் என்று ஒரு பெண் கூறினாள். இருக்கலாம், அவனுக்கு பொறாம. தன்னை விட அவன் தம்பி வசதியா இருக்கான் இல்ல, அவங்க அம்மா காரியத்தையும் நல்லா எடுத்து நடத்துறான். அன்னைக்கு எதுக்கு இவன் வீட்டுல செய்யறீங்கன்னு கேட்டான். அவன் தான் இப்படி மனசுல கருவி இருப்பான் என்றார் ஊர் பெரிய மனிதரில் ஒருவர். இதை கேட்டு கணபதி இடிந்து போனான். இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், அவர் யாரும் கூப்பிடாதீங்கன்னு. சொன்னா கேட்டாதானே என்று செண்பகம் கத்தினாள். யார் அவனை கூப்பிட்டது? அவனைதான் வந்து நிக்கிறான். இன்னும் கூட பாரு, இங்கே இடிச்ச புலியா நிக்கிறான். அவங்க அம்மா காரியம் நல்லபடியா நடக்கணும்னு அவனுக்கு இருந்தா தானே என்று ஒரு மனிதன் கூற, அப்பனா அவங்க அம்மாவை கூட்டிட்டு போய் வச்சு பார்த்ததெல்லாம் சும்மா ஊருக்காக தான் போல இருக்கு. தன் தம்பிக்கு கெட்ட பேர் வரணும்னு இவன் பாக்குறது போல பாத்துக்கிட்டானா என்று ஆளாளுக்கு தனக்கு தோன்றியது எல்லாம் பேச, இதற்கு மேல் அங்கு நிற்க முடியாமல் அங்கிருந்து கடகடவென வெளியே வந்தான் கணபதி. அவன் கால்கள் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தது. உள்ளம் குழம்பியது. அவன் வீடு அங்கிருந்து சிறிது தூரம்தான் என்றாலும் ஏனோ யுகம் யுகமாக நடந்து கொண்டிருப்பது போல் அவனுக்கு தோன்றியது. கண்களை சுற்றி கொண்டு வந்தது. இல்ல இல்ல, நான் இங்க ரோட்ல மயங்கி கூட விழக்கூடாது. இந்த பொல்லாத ஜனங்க, காசுக்காக அலையிற கூட்டங்க, பகட்ட கண்டு மயங்கி உண்மையை தூக்கி எறிகிற இந்த ஜனங்க என்னை தொடக்கூட கூடாது என்று மனதில் நினைத்து கொண்டு பல்லை கடித்து கொண்டு எப்படியோ தள்ளாடி கொண்டு அவன் வீட்டிற்கு சென்று விட்டான். உள்ளே வச்சிலாவின் போட்டோ மாலையோடு சுவரில் தொங்கிக் கொண்டிருந்தது. அதன் அருகே சென்று தனது தாயின் முகத்தை உற்று பார்த்தான். அம்மா, நீங்க சொல்லுங்கம்மா, நான் உங்க காரியம் நல்லபடியா நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேனா? தம்பி நல்லா இருக்கான்னு பொறாமப்பட்டு புழுங்குறனா? இந்த பொல்லாத ஜனங்க ஏம்மா என்னை இப்படி காயப்படுத்துது என்றவன் கதறி அழுது தனது தாய் படுத்திருந்த கட்டிலில் தொப்பன சாய்ந்தான். சற்று நேரம் அங்கே மௌனம் குடிக்கொண்டது. ஜில்லன் அவன் முகத்தில் காற்று வீச
வேற்றிருந்த அவன் முகமும் ஊர் ஜனங்கள் வீசிய நெருப்பு வார்த்தைகளால் வெந்திருந்த அவன் மனமும் சற்று குளிர்ந்தது. மெதுவாக கண்களை திறந்தான். அவனது தாய் அவன் நெற்றியை வருடி கொண்டு அவன் அருகில் அமர்ந்திருந்தாள். அம்மா என்று அவன் குரல் கம் அழைத்தான். ஐயா, ராசா, ஏயா கலங்கர என்று அவள் மெதுவாக கேட்டாள். அம்மா, அந்த ஊர் ஜனங்க. ஐயா, விடியா, அவங்களுக்கு என்ன தெரியும்? என் மனசுக்கு இல்ல தெரியும் என் தங்கத்தை பத்தி. ஐயா, பசியா இருக்கு, கொஞ்சம் கையால கஞ்சி காய்ச்சி கொண்டு வரியா என்றாள். தோமா என்று கண்களை துடைத்து கொண்டு ஓட்டமாக ஓடி அடுப்பில் கஞ்சியை காய்ச்சி கொண்டு வந்தான். அங்கே வச்சலாவை காணவில்லை. அம்மா, அம்மா, எங்கம்மா போயிட்டீங்க? அப்ப நான் கண்டது கனவா? இல்ல இல்ல, எங்க அம்மா எங்கேயும் போகல, இங்கதான் இருக்காங்க, என் கூட தான் இருக்காங்க என்று உரக்க கூறிக்கொண்டே அந்த கஞ்சியை தனது தாயின் போட்டோவின் அடியில் இருக்கும் ஸ்டாண்டில் கொண்டு போய் வைத்தான். அந்த போட்டோவில் இருந்த துளசி அதில் விழுந்தது. அம்மா என்று உணர்ச்சி ததும்ப அந்த போட்டோவை விழுந்து வணங்கினான் கணபதி. தோட்டத்து பக்கம் இருந்த மரக்கிளையில் அமர்ந்திருந்த காக்கா கத்தி கொண்டிருந்தது. கணபதி அந்த கஞ்சி எடுத்துக்கொண்டு தோட்டத்திற்கு ஓடினான். இத்துடன் தாய் மனது கதை முற்றும். உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.